ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டு டூ லிஸ்ட். ஐஓபி எல்பிஓ எக்ஸாம் வந்து ஜூலை 12 எக்ஸாம் இருக்கும்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப்லலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியலாக வந்து நம்மளுக்கு இன்னும் எந்த ஒரு எக்ஸாம் டேட்டும் ரிலீஸ் ஆகலை. எப்படியும் எக்ஸாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 வீக் முன்னாடி தான் நம்மளுக்கு ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு அப்போ படிக்கிறதுக்கு டைமே இருக்காது. ஜூலை 12 எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. ஒருவேளை ஜூலை 12 எக்ஸாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 20 டேஸ் தான் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. இப்போ நான் கொடுக்குற டு டூ லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் கூட நீங்கள் வந்து இது ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங். நியூஸ் பேப்பர் வந்து எதுக்காக ரீட் பண்ணோம்? இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். இப்போ வந்து ஹிந்து எடுத்துக்கலாம், இல்லை எக்கனாமிக் டைம்ஸ். உங்களுக்கு வந்து எந்த பேப்பர் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். எதுக்காக வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண சொல்கிறோன்னா, ஆர்சி வரும், இங்கிலீஷில் வந்து ஆர்சி வரும். அது வந்து ஒரு 10 மார்க்ஸ் கிட்ட வரும். உங்களால் வந்து ஸ்பீடாக வந்து ரீட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து ஆர்சி வந்து அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து உங்களால் போட முடியும். 20 மினிட்ஸ் டைம் தருவாங்க. நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸையும் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே போட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஆர்சி போடணும். நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து ரீட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து அந்த டைமுக்குள்ளே போகணும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் வந்து இவ்வளோ டைமுக்குள்ளே போடணுங்கிறது இருக்குது. இப்போ 20 மினிட்ஸ்க்குள்ளே 30 கொஸ்டின்ஸ் உங்களால் போட முடியும்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸையும் தெரிஞ்சு ஆன்சர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண சொல்கிறாங்க எல்லாருமே. நீங்கள் வந்து கிளியர் பண்ண அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கனாலே அவங்களும் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஏதாவது புக்ஸ் படிச்சிருப்பாங்க. இந்த ரீடிங் ஹேபிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் உங்களை நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண சொல்கிறோம். நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதில் எடிட்டோரியல் வரும், அதில் வக்காப்ஸ் படிச்சிங்கனாலே இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து நீங்கள் ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுக்கணும். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிவிட்டு அதில் உள்ள எடிட்டோரியல் வக்காப் படிக்கிறது. நம்மளுக்கு வந்து ஆப்டிடியூடில் வந்து உங்களுக்கு தெரியும் 20 மினிட்ஸில் வந்து 35 கொஸ்டின்ஸ் போடணும். அதில் ஒரு 15+ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீட் மேக்ஸே வரும். நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்களோ அதுக்கு போட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் வந்து அரித்மெட்டிக் வந்து டைம் இருக்கும். அரித்மெட்டிக் சம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் இது வந்து சீக்கிரமாக போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் இதில் இருக்கிற டைமை வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இதுவும் உங்களுக்கு ஸ்பீடாக போட்டு நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ நீங்கள் சீக்கிரமாக போட்டுட்டு நிறைய அட்டெம்ப்ட் வந்து உங்களால் பண்ண முடியும். அப்புறம் வந்து பெர்சன்டேஜ் வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து இதனைக்கு டே 1 இல்லை, அதனால வந்து 10 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தினமும் ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் அதை வந்து அதோட ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு அந்த டாபிக் வந்து அதில் வர எல்லா சம்ஸும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் போடும்போது ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது பசில் வந்து ஒரு 3 ப்ரிலிம்ஸ் பசிலும் ஒரு மெயின்ஸ் பசிலும் போடணும். பசிலும் எதுக்காக போட்டோன்னா ரீசனிங் அப்படி தான் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும். எக்ஸாம் இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கட் ஆஃப் வந்து ஒரு 65-70 இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கிளியர் பண்ணால் நீங்கள் ரீசனிங்கில் ஒரு 30+ எடுத்தால் மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஆனால் அது 35 கூட போடலாம், ஈஸியாக தான் இருக்கும். ரீசனிங்லாம் போட்டுட்டு 35 கொஸ்டின்ஸ் வந்து 20 மினிட்ஸில் போட்டுட்டு ஃப்ரீயாக 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறவங்க கூட இருந்திருக்காங்க எக்ஸாமில். அந்தளவுக்கு வந்து ஈஸியான எக்ஸாம்ஸும் இருக்குது. ப்ரிலிம்ஸ் வந்து ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிஓ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஐபிபிஎஸ் பிஓலாம் உங்களால் வந்து ஒரு 4 பசில் இருக்குன்னா ஒரு 3 பசில் தான் உங்களால் போட முடியும். ஒரு பசில் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். டிஏ வந்து நம்ம வந்து 2 ப்ரிலிம்ஸ் டிஏயும் ஒரு மெயின்ஸ் டிஏயும் ப்ராக்டிஸ் பண்ணோம். நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதாது, மெயின்ஸுக்கும் சேர்த்து தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஏன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது கூட நிறைய பேர் கிளியர் பண்ணிடுவாங்க, ஆனால் மெயின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் கிளியர் பண்ணுறது. அதுக்கு வந்து நீங்கள் இப்போ இருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஐபிபிஎஸ் பிஓலாம் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு அக்டோபரில் தான் வருது. ஸோ நிறைய டைம் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ இருந்தே ஒரு ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் வந்து மெயின்ஸ் டிஏ வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸாம் வர்றதுக்கு 3 months 2 months டைம் இருக்கும்போது நீங்கள் நிறைய டிஏ போட்டு பார்த்துருப்பீங்க, நிறைய மாடல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸாமில் வந்து உங்களால் ஈஸியாக வந்து போட முடியும். மெயின்ஸில் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சமாக தான் அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. ஆப்டிடியூட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் காட்டணும்னு நினச்சிங்கன்னா டிஏ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அது
எக்ஸாமில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறது அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் கிராமரையும் வந்து நீங்கள் வந்து நல்லா படிக்கணும். அப்போ தான் இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் நல்ல அட்டெம்ப்ட்டும் கொடுக்க முடியும். நெகட்டிவ் இல்லாமல் இருக்கணும். இங்கிலீஷில் வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, நெகட்டிவில் வந்து நம்மளுக்கு நிறைய மார்க் போயிடும். ஸோ நீங்கள் கிராமர் நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மார்க் வந்து அந்த நெகட்டிவில் போகாமல் இருக்கிறத நம்மளால் வந்து கம்மி பண்ண முடியும். அடுத்தது வந்து டெய்லி சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ வந்து நீங்கள் ரெகுலராக படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமோட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஐஓபி எல்பிஓ எக்ஸாம் வந்து ஜூலை 12ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக நம்மளுக்கு டேட் வரல. எப்படியும் ஸ்டேட்டாக எக்ஸாம் டேட் வரதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்டோடு தான் நம்மளுக்கு வந்து டேட்டும் தெரியும். ஸோ வந்து ஜூலை 12 அப்படின்னா இன்னும் ஒரு 20 days தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து 3 months கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா படிக்க போகிறோம். இப்போ 20 daysல ஒரு 3 months கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வீக் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஏன்னா 3 months கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமா. ஸோ நீங்கள் இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே நாளில் இந்த 1 week கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 3 days எடுத்துக்காங்க. கண்டினியூஸாக படிக்கிறது நல்லா தெளிவாக படிச்சுட்டு ப்ராக்டிஸ் மார்க்கில் வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள். அப்புறம் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட். ஏன்னா எக்ஸாம் வந்து ஜூலை 12 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ இருந்தே ஒரு மார்க் டெஸ்ட் ஃபுல் மார்க் எடுக்க ஆரம்பித்தாதான் எக்ஸாம் அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்பீடு வரும். பயம் இல்லாமல் எக்ஸாம் எழுத முடியும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களால் படிக்க முடியலன்னா உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா நாளைக்கும் திரும்ப இதையே படிங்க. ஒரு 2 daysல இதை அவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் போடுங்க. இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அது கூட கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து படிங்க. அப்போ தான் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய லைக் வந்துச்சுன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து Day 2க்கான வீடியோ போடுறேன். ஒரு 20 days இருக்குதா எக்ஸாம் வர்றதுக்கு. ஒரு 20 daysம் கண்டினியூஸாக வீடியோ இந்த மாதிரி டூ டூ லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.